Hi guys, welcome back to Sarmila Lifestyle channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் பிரைட்டனிங் ஃபேஸ் பேக் வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கதா இருந்தீங்கன்னா கீழ ரெட் கலர் subscribe பட்டன் இருக்கு. மறக்காம எல்லாரும் subscribe பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எனக்கு கொஞ்சம் கோல்டா இருக்கு. சோ அதனால என்னோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற இந்த ஃபேஸ் பேக் வந்து நிறைய பேருக்கு நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும். அப்புறம் கழுத்தை சுத்தி கருப்பு இருக்கும். அப்புறம் பிக்மெண்டேஷன்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஃபேஸ் பேக்கை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தொலி சீவி இந்த மாதிரி கிரைண்டர் வச்சு துருவி எடுத்துக்கோங்க. கிரைண்டர் வச்சு துருவி எடுத்துக்கோங்க. சோ அப்பதான் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் வந்து நல்லா க்ளீனா இருக்கணும். ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ண போறோம். அதனால மிக்ஸி ஜார் வந்து க்ளீனா வச்சுக்கோங்க. சோ நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை சூப்பராக லைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை வந்து சூப்பராக மெயின்டைனும் பண்ணும். அதுவும் இல்லாமல் டார்க் ஸ்பாட்ஸு எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னை வந்து நல்லா யங்காகவும் வச்சுக்கும். நல்லா டைட்டன் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். மில்க் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். நமக்கு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இதில் ஆட் பண்ணியிருக்கிற 3 இன்க்ரீடியன்ட்ஸுமே நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ அதனால் சூப்பரான ரிசல்ட் தரும். நிறைய பேருக்கு உருளைக்கிழங்கு செட் ஆகாது. அந்த மாதிரி செட் ஆகாதவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது கூட நம்ம இன்னொரு இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக்கை வந்து இன்னுமே எஃபெக்டிவ் ஆக்கிறதுக்கு இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் மாவு. ஸோ பச்சை பயிர் மாவு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை சூப்பராக பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாகவே சன்டேன்லேருந்து நம்மளை வந்து ரிப்பேர் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து சூப்பராக பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அதனால 2 டேபிள் ஸ்பூன் பச்சை பயிர் மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை பயிர் மாவு உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் பச்சை பயிரை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அதை சலித்து நீங்கள் வந்து பவுட்ரு எடுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ரெடிமேடாக கூட நீங்கள் பச்சை பயிர் மாவு பவுட்ரு வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த பச்சை பயிர் வந்து இது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்மளோட ஸ்கின் பிரைட்டனிங் ஃபேஸ் பேக் ரெடி ஆகிட்டு இது பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸு அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்க கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம். கழுத்துலேயும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். உருளைக்கிழங்கு செட் ஆகாதவங்க ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண போகிறேங்கிறவங்க எல்லாமே பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். எந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பேட்ச் டெஸ்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் தரும். பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை நல்லா யங்காக வச்சுக்கிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஏஜிங் ஆன மாதிரி நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா யங்காக வச்சுக்கும். வாயை சுற்றி இருக்கிற கருமை டார்க் ஸ்பாட்ஸு கழுத்தை சுற்றி இருக்கிற கருமை எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு ஈவன் டோனாக கொண்டு வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க தான் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்.